மெக்சிகோவிலிருந்து லண்டன் நோக்கி பறந்த ட்யூய் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்றில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் பாம்பு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. பயணிகள் அனைவரும் இறங்கிய பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பாம்பு தற்போது விமானத்திற்குள் எங்கோ மறைந்து போயுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மெக்சிகோவில் உள்ள கான்கன் நகரத்திலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு கடந்த 5ஆம் தேதி வந்திறங்கிய ட்யூய் நிறுவனத்தின் போயிங் 787-9 ட்ரீமைலர் விமானத்திலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது. பயணிகள் அனைவரும் பத்திரமாக இறங்கிய பின்னர் விமானத்தை சுத்தப்படுத்தும் ஊழியர் ஒருவரே இந்த பாம்பை முதலில் பார்த்து அலறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த பாம்பை பிடிப்பதற்காக விமானத்தில் பல இடங்களில் பொறிகள் வைக்கப்பட்டன. எனினும் பாம்பு அதில் சிக்கவில்லை. 9 மணித்தியாலங்களுக்கும் மேலாக நீடித்த இந்த பயணத்தின் போது விமானத்தில் இருந்த பயணிகள் எவரும் இந்த பாம்பை பார்த்ததாக கூறவில்லை. இந்நிலையில் பாம்பு ஏற்கனவே விமானத்தை விட்டு வெளியேறி இருக்கலாம் என்று நிபுணர்களின் ஆலோசனையின் பேரில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த அந்த விமானத்தின் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து ட்யூய் நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் கருத்து தெரிவிக்கையில், துப்புரவு பணியாளரால் பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியதுடன் அது விஷத்தன்மையற்ற ஒரு சாதாரண பாம்பு என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் பிரித்தானியாவின் த சன் நாளிதழுக்கு தகவல் வழங்கிய அதிகாரி ஒருவர் பின்வருமாறு தெரிவித்துள்ளார். விமானத்தின் இயந்திர பகுதிகளுக்குள் இந்த பாம்பு சென்றிருந்தால் அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் என்பது தெரியவில்லை. பாம்பை கண்டதும் துப்புரவு பணியாளர்களுக்கு மாரடைப்பே வராத குறைதான். ஆனால் அவர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்பதற்குள் அந்த பாம்பு மாயமாய் மறைந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார்.